இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை பெரம்பூர் ஆட்டோ டிரைவர் கொலை வழக்கில் புதிய திருப்பமாக உல்லாசத்துக்கு அழைத்து தொல்லை கொடுத்த காதலனை காதலியே கீழே தள்ளிவிட்டு கொலை செய்திருக்கிறார் என்கின்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. லாட்ஜில் தங்கியிருந்த போது ஒரே நாளில் 3வது முறையாக என்னை உல்லாசத்துக்கு அழைத்து தொல்லை கொடுத்ததால் கொன்றதாக வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் அந்த காதலி. சென்னை பெரம்பூர் நாராயண மேஸ்திரி 2வது தெருவை சேர்ந்த 41 வயதாகக்கூடிய பிரகாஷ் ஒரு தனியார் நிறுவனத்தில் ஆட்டோ டிரைவராக வேலை பார்த்து வந்தார். பிரகாஷுக்கு கொசப்பேட்டை சின்னத்தம்பி தெருவை சேர்ந்த 42 வயதான பிரியா என்கின்ற பெண்ணுடன் திருமணத்தை மீறிய உறவு இருந்ததாக சொல்லப்படுகிறது. பிரகாஷும் பிரியாவும் மாதத்தில் 2 அல்லது 3 முறை தனியாக லாட்ஜில் அறை எடுத்து தங்கி ஜாலியாக இருப்பார்களாம். அதேபோல கடந்த 8ஆம் தேதி 2 பேரும் சென்னை பெரியமேடு RM சாலையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் லாட்ஜில் ரூம் எடுத்து தங்கியுள்ளனர். அங்கு அறையில் பிரகாஷ் திடீரென மயங்கி விழுந்து விட்டதாக பிரியா விடுதி மேலாளர் கபீர் என்பவருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார். தகவல் அறிந்த கபீர் அந்த அறைக்கு சென்று பார்த்தார். அப்போது அங்கே பிரகாஷ் இறந்து கிடந்துள்ளார். உடனே அவர் பெரியமேடு போலீசாருக்கு தகவல் கொடுத்தார். அந்த தகவலை அறிந்த பெரியமேடு போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து பிரகாஷினுடைய சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து பிரியாவை பிடித்து விசாரணை நடத்தினர். அப்போது பிரியா போலீசாரிடம் கூறும்போது தானும் பிரகாஷும் கள்ளக்காதலில் ஈடுபடுவது வெளியில் தெரிந்துவிட்டது. எனவே லாட்ஜில் அறை எடுத்து தங்கி உல்லாசம் அனுபவித்துவிட்டு பின்னர் தற்கொலை செய்து கொள்ளும் முடிவை எடுத்தோம். அதன்படி உல்லாசம் அனுபவித்துவிட்டு லாட்ஜ் அறை மின்விசிறியில் தன்னுடைய சேலையால் இருவரும் தூக்கு போட்டோம். பிரகாஷ் கழுத்து இறுகி இறந்துவிட்டதாகவும் தான் தூக்கில் தொங்க முடியவில்லை என்றும் பிரியா கதறி அழுதபடி சொல்லியிருக்கிறார். இதனிடையே பிரியா தப்பி ஓடாமல் லாட்ஜ் மேலாளர் மூலம் போலீசுக்கு தகவல் தெரிவித்ததால் போலீசாரும் முதலில் அவர் கூறியது உண்மையாக இருக்கலாம் என்றே நம்பினார்கள். ஆனால் தடய அறிவியல் அதிகாரிகள் சோதனை செய்தது பிரியாவின் வாக்குமூலத்தின்படியான காட்சிகள் இல்லை. ஏனெனில் தூக்கு போட்ட மின்விசிறிக்கும் படுக்கைக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி தூரம் தூக்கு போடும் அளவுக்கு இல்லை. அவரால் தூக்கு போட்டிருக்க முடியாது என்று தடவியல் போலீசார் தெரிவித்தனர். இதனையடுத்து போலீசார் பிரியா மீது சந்தேகமடைந்தனர். இதனால் அவரை காவலில் எடுத்து விசாரித்தனர். அதற்குள் பிரகாஷின் உடல் பிரேத பரிசோதனை அறிக்கையும் வெளியானது. அந்த அறிக்கையில் பிரகாஷினுடைய பின்பக்க தலையில் பலத்த அடிபட்டு உள்காயம் ஏற்பட்டு இறந்து போனார் என்றே வந்தது. இதனையடுத்து பிரியாவிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினார்கள் போலீசார். அதில் அவர் பிரகாஷை கீழே தள்ளி கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார். பிரியா கொலை குறித்து போலீசாரிடம் பரபரப்பு வாக்குமூலமும் கொடுத்தார். அதன்படி நான் என்னுடைய கணவரை பிரிந்து தனியாக வாழ்ந்து வருகிறேன். அயனாவரத்தில் இருக்கக்கூடிய அப்பள கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். பிரகாஷுடன் எனக்கு பழக்கம் ஏற்பட்டது. இந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மாறியது. 2 பேரும் கணவன் மனைவி போல வாழ ஆரம்பித்தோம். மாதம் 2 அல்லது 3 முறை ஏதாவது ஒரு லாட்ஜில் அறை எடுத்து தங்கி ஜாலியாக இருப்போம். நாங்கள் 2 பேரும் மது அருந்துவோம். பகலில் மட்டும் அறையில் தங்கி உல்லாசம் அனுபவிப்போம். அதேபோலதான் 8ஆம் தேதி அன்று பகல் 11 மணிக்கு அறை எடுத்து தங்கி மாலை வரைக்கும் 2 முறை சந்தோஷமாக இருந்தோம். 4 குவார்டர் பாட்டில் சரக்கு அருந்தினோம். நன்றாக பிரியாணி வாங்கி சாப்பிட்டோம். இரவு 8 மணி அளவில் அறையை காலி செய்துவிட்டு போகலாம் என்று சொன்னேன். ஆனால் வழக்கத்துக்கு மாறாக பிரகாஷ் 3வது முறையாக உல்லாசத்துக்கு கூப்பிட்டார். அதில் எனக்கு விருப்பமில்லை. எங்களுக்குள் தகராறு ஏற்பட்டது. அவர் என்னுடைய தலைமுடியை பிடித்து அடித்தார். அடி தாங்க முடியாமல் அவரை பலம் கொண்டு அடித்து கீழே தள்ளிவிட்டேன். அவர் பின்புறமாக சரிந்து விழுந்தார். அதில் அவருடைய தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. மூச்சு பேச்சின்றி மயங்கி கிடந்தார். உடனே மருத்துவமனையில் சேர்ப்பதற்காக லாட்ஜ் மேலாளரை கூப்பிட்டேன். நான் அவரை கொலை செய்ய நினைத்து கீழே தள்ளவில்லை. போலீசார் வந்து பார்த்த பிறகுதான் பிரகாஷ் இறந்தது எனக்கு தெரியும். என்னை அடித்ததால் தெரியாமல் தள்ளிவிட்டேன். அவர் இறந்து விட்டார். இதனால் தற்கொலை நாடகம் நடத்தி கொலை பழியில் இருந்து தப்ப நினைத்தேன். அதுவும் நடக்கவில்லை. இவ்வாறு பிரியா வாக்குமூலத்தில் கூறியதாக போலீசார் தெரிவித்தனர். இதனையடுத்து பிரியா மீது கொலைக்கு இணையான EPCO 34A என்ற சட்டப்பிரிவின் கீழ் சாவுக்கு காரணமாக இருந்ததாக பெரியமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அத்துடன் பிரியாவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையிலும் அடைத்துள்ளனர். பாருங்க, இந்த மாதிரி தவறான பழக்கம் வச்சுக்கிறது நம்ம வாழ்க்கையை எந்த அளவுக்கு மோசம் மாற்றுது அப்படின்ட்டு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.